வயதுக்கு வந்த மகளை வளர்க்க வேண்டியது அப்பாவா அம்மாவா? உண்மையில் உங்கள் டீனேஜ் மகளுக்கு அம்மாவை விட அதிக தேவை அப்பா தான். உறவு முறைகளிலேயே மிகவும் அழுத்தமானது தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள உறவு தான். தந்தையின் சரியான வழிகாட்டுதல், அன்பு, அரவணைப்பு இல்லாதது தான் எல்லா வித பிரச்சனைக்குமே மூல காரணம். ஒரு டீனேஜ் மகளுக்கு அப்பாங்கிறவரே வெறும் ஒரு நபர் மட்டும் கிடையாது. ஒரு நண்பன், ஒரு பாதுகாவலன், ஒரு ஊக்கமூட்டுமவர், ஒரு உற்சாகப்படுத்துகிற நபர், தன்னம்பிக்கையை வளர்ப்பவர், நம்பிக்கை ஊட்டுபவர், பண்புகளை ஊட்டுபவர், வழிகாட்டி அப்படின்னு எக்கச்சக்க முகங்கள் அவருக்கு இருக்கணும். ஒரு பெண் முதலில் சந்திக்கும் ஆண் அவளுடைய அப்பா தான். அப்பாவிடம் இருந்து தான் அவள் ஒரு ஆணுக்குரிய இலக்கணங்களை கற்றுக்கொள்கிறான். ஆண் என்பவரோட குணாதிசயங்களையும் கற்றுக்கிறாங்க. ஆண் என்பவரோட தேவைகளையும் கண்டுக்கிறாங்க. எனவே மகள் குழந்தையாக இருக்கும்போது எல்லா வகையிலையும் முன்மாதிரியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்துக்கிறது அப்பாவோட கடமையாக இருக்குது. சின்ன வயசில் மழலையாக சிரித்து சினுங்கையில் அழகழகாக ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பீங்க, பேனா பென்சில் வாங்கி கொடுத்துருப்பீங்க, என்ன கேட்குறாரோ அதில் ஈடுபாடோடு வாங்கி கொடுத்துருப்பீங்க. அந்த பொண்ணு உங்கள்கிட்ட ரொம்ப சமத்தா கழுத்தை கட்டி பிடிச்சிட்டும் கன்னத்தில் முத்தமெல்லாம் கொடுப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா சட்டுன்னு வளர்ந்து நிற்பாங்க. என் டேடி சூப்பர், என் அப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு பல்ட்டி அடிப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட உடல் மன மாற்றங்கள் தான். என் பொண்ணுக்கு என்னை கண்டாலே பிடிக்கலை, அவளுக்கு நான் இனி தேவையில்லை அப்படின்னா புலம்பாதீங்க. ஒன்றை மட்டும் கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கோங்க, உங்கள் மகள் உங்கள் மகள் தான். உங்கள் மீதான பாசமும் அன்பும் கரிசனையும் எப்போதுமே அவங்கள்ட்ட நிரம்பி இருக்கும். ஆனால் அதை அவங்க வெளிப்படுத்தல விதத்தில் தான் மாற்றங்கள் ஏற்படுது. டேடி ப்ளீஸ், டேடி அப்பா ப்ளீஸ்ப்பா வாங்கி கொடுங்கன்னு சின்ன வயசில் கெஞ்சி கேட்ட உங்கள் மகள் திடீர்னு எனக்கு இது வேணும், வாங்கி தர முடியுமா முடியாதுன்னு பிடிவாதம் பிடிப்பாங்க. உடனே நீங்கள் பதட்டப்படுவீங்க. ஆனால் உண்மையில் அவங்க உங்களோட அனுமதியை எதிர்பார்த்து தான் நிற்கிறாங்க. அப்பாவோட அனுமதி இருந்தால்தான் அவங்களுக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு எல்லாவற்றையுமே சகட்டு மேனிக்கு நிராகரிக்காதீங்க. நல்லதுன்னா அப்பா ஒத்துப்பார் அப்படிங்கிற நிலைமையத்தான் இருக்க வேண்டுமே தவிர அவர்கிட்ட கேட்டால் ஒன்றுமே நடக்காது, எதுவுமே வேலைக்காகாது அப்படிங்கிற நிலைக்கு அவங்கள நீங்கள் வர வச்சிடாதீங்க. நீங்கள் பேசுகிறத விட உங்கள் மகள் பேசுவதை அதிகமாக கேளுங்க, அதுதான் முக்கியம். ஒன்றை மட்டும் இன்னுமே நினைவில் வச்சுக்கோங்க, என் அப்பா டெக்னாலஜியில் என்னை போலவே ஹைடெக் அப்படின்னு கருதுறதுல உங்கள் மகளுக்கு இருக்கும் மகிழ்ச்சி அலாதியானது. நீங்கள் அந்த டெக்னாலஜி உலகத்தில் நுழைஞ்சால் மட்டும்தான் அதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாத்தையுமே உங்கள் மகளுக்கு நாசுக்காக சொல்ல முடியும். இன்னொரு விஷயம், உங்கள் மகள் பருவத்திற்குரிய வனப்போடு தான் வளர்கிறாள் அப்படின்னு நீங்கள் தள்ளியே நிற்காதீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரேஷன் இருந்தது, அது வரைக்கும் குழந்தையை தூக்கி தூக்கி வச்சு கொஞ்சிகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இனிமேல் பெண்கள் தொட்டு பேசக்கூடாது, அப்பாவே இருந்தாலுமே அப்படி தான் சொல்லி தள்ளி நிற்பாங்க. இப்போ அந்த பழக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது திரும்பவும் வந்துடக்கூடாது. நீங்கள் எப்போவுமே உங்கள் பொண்ணுக்கிட்ட இருந்து தள்ளியே நிற்காதீங்க. உங்களுடைய அந்த தொடுதல் எப்போவுமே பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் மகளின் தோளை தட்டி பாராட்டுவதோ, தலையை கோதி பாராட்டுவதோ, செல்லமாய் அரவணைத்து கொள்வதோ அவளுக்கு ரொம்ப தேவை. அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போங்க, அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. மகள்களோட நிறைய நேரம் செலவிடுங்க. நிறைய நேரத்தை நீங்கள் அவங்க கூட செலவிடுறப்ப அவங்களாவே உங்கள்கிட்ட இயல்பாக பேசுகிற சூழ்நிலை அதுவாகவே அமையும். நினச்சதை எப்படியாவது அவங்க உங்கள்கிட்ட வெளிப்படுத்திடுவாங்க. அவங்க ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்களும் வாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு நேரத்தை ஒதுக்கிட்டு வேலையை விட்டுட்டாவது கொஞ்சம் போங்க. வெறுமனே அவங்க கூட இருந்தால் மட்டும் போடாது, அவங்க கூட உணர்வு பூர்வமாகவும் நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. சரி, நீங்கள் அவங்க மேலே அன்பாக இருக்கிறீங்க, அவங்கள மதிக்கிறீங்க, நீங்கள் அதை எப்பயாவது அவங்கள்ட்ட வெளிப்பாட்டி இருக்கீங்களா?
இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா முதலே அதை வந்து அவங்கள்ட்ட வந்து வெளிக்காட்டுங்க. எப்போவுமே என் மகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி உச்சரிச்சிட்டே இருங்க. டீனேஜ் மகளின் தினசரி பல அனுபவங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அவங்க உடலில். இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கவலையாக இருப்பாங்க, திடீர்னு எரிஞ்சு விடுவாங்க, திடீர்னு திரும்ப சோகமாக இருப்பாங்க. இது என்னென்னா அவங்களோட ஹார்மோன்ஸ், உடலில் இருக்கிற ஹார்மோன்ஸ்கனால தான் எக்கச்சக்க உணர்வுகள் வந்து நிரம்பி வெளியும். இது எதுனாலனா சக தோழர் இல்லை தோழிகளின் கிண்டலாக இருக்கலாம், படிப்பு சம்மந்தமாக இருக்கலாம். ஏன்னா இந்த வளர் இளம் பெண்கள் வயசில் தான் வந்து அழகு மீதான ஈடுபாடுகள் ஜாஸ்தியாக இருக்கும் பெண்களுக்கு. அழகுன்னா வந்து கண்டதும் கவலைப்படும் வயது அது. அந்த அளவுக்கு அது ஏதாவது இருக்கலாம். அதை முதல் நீங்கள் வந்து நினைவில் வச்சுக்கோங்க. எதுவானாலும் கவலை இல்லை, அப்பா இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த மகளுக்கு நீங்கள் கொடுங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் உங்கள் மகளுக்கு நீங்கள் தர முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு ஊக்கம் மிக்க ஒரு அப்பாவாக தான் இருப்பீங்க. எந்த காரணம் கொண்டும் அவங்கள வந்து அதட்டிதாடிங்க. அப்படி நீங்கள் திட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது வெளியே ஏதாவது நடக்குது அப்படின்னாலும் ஐயோ வீட்டுக்குள்ளே வந்து அப்பா நம்மளை திட்டுவாங்க, அம்மாட்ட சொல்லி திட்ட சொல்வாங்க, என்ன இப்படி வளர்க்குறேன்னு அம்மாவை திட்டுவாங்க அப்படிங்கிற பயத்தினாலேயே நிறைய விஷயங்களை வீட்டுகளுக்குள்ளே பெண்கள் வந்து வரவிடுறதே கிடையாது. அதை அவங்களுக்குள்ளாரையே வச்சுட்டு அவங்க ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை இப்படி நீங்கள் பண்ணுறது என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டை பூட்டிட்டு சாவியை தொலைக்கிறதுக்கு சமந்தான் நான் சொல்லுவேன். உங்கள் மகள் வந்து உங்கள்கிட்ட பேச வராங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை காது கொடுத்து கேளுங்க. எப்போவுமே சரி, இப்போன்னு இல்லை, ஒரு 20 வருஷம் கழிச்சு இருக்கட்டும், ஒரு 25 வருஷம் கழிச்சு இருக்கட்டும், அவங்க எப்போவுமே உங்களுக்கு மகள் தான். நீங்கள் அதை எப்போவுமே நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். அது மகனாக இருக்கட்டும் இல்லை மகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இதில் பாலின வேறுபாடு காட்டவே கூடாது. ஒரு தகப்பனாராக அடிக்கடி வெளியே மூடு மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்கள எங்கேயா வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அப்பா எப்போ அமைதியாக இருப்பார், எப்போ எரிஞ்சு விழுவார் அப்படிங்கிறது நமக்கே தெரியாதுங்கிற நிலைமைக்கு வரவே விட்டுறாதீங்க. ஏன்னா இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அவங்களோட படிப்பு, நட்பு, அவங்களோட ஏதோ விளையாட்டில் அவங்களுக்கு ஈடுபாடு இருந்ததுன்னா அதில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, நண்பர்களோட பழக்க வழக்கங்கள் என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் வந்து விசாரித்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் வந்து அளவான ஒரு ஈடுபாடோடு தான் இருக்கணும். அதுக்கும் ரொம்ப நீங்கள் வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட சுதந்திரத்தை கொடுங்க. அவளுக்கு இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்படின்னு மட்டும் நினைவில் இருக்காதீங்க. குறிப்பாக ஆண்களை பற்றி, ஆண்களின் குணாதிசயங்களை பற்றி, சிந்தனைகளை பற்றி, எதிர்பார்ப்புகளை பற்றி நீங்கள் எப்போவுமே அவங்கள்ட்ட எதிர்மறையாக சொல்லக்கூடாது. ஒரு நல்ல விதமாகவே சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஆண் என்பவருடைய குணாதிசயங்களை உங்கள் மூலியமாகத்தான் அவள் பார்க்குறா. இவங்களும் நம்ம அப்பா மாதிரி தான், இவங்களும் நம்ம அண்ணன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லணும். ஒவ்வொரு விஷயமாக ஒரு ப்ளஸ் எல்லாம் சொல்லிவிட்டு, ஆனால் பார்த்துக்க அந்த பையன்ட்ட இந்த ஒரு விஷயம் மட்டும் மைனஸ், அந்த பெரிய பாட்டு இந்த ஒரு விஷயம் மட்டும் மைனஸ். அதாவது நல்லதை சொல்லி எப்போவுமே இந்த கெட்டதை சொல்லுங்கள். சமூகம் சார்ந்த பல அறிதல்களையும் அப்பா தான் அவங்களுக்கு சொல்லித்தரணும். ஒரு ஆச்சரியமான உண்மை என்னென்னா, 10 வயது தொடக்கத்தில் இருக்கிற மனோபாவம் நாள் செல்ல செல்ல பக்குவப்படும். சரிங்களா? அதனால இப்போவுமே இல்லை, எப்போவுமே ஒரு பெண்ணுக்கு தேவை அம்மாவோட வழிகாட்டியை விட அப்பாவோட ஆறுதலும் அரவணைப்பும் தான்.